ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த ஃபீல் குட் ட்ராமாவோட 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப லேட்டாக போடுறதுக்கு ரியலி சாரி. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். கொஞ்சம் வியூஸ் வர தான் எங்களுக்கும் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வரும். இது என்னடா இது எவ்வளோ போட்டாலும் வியூஸ் போக மாட்டேங்குன்ற மாதிரியே ஒரு மைண்ட் அப்செட் ஆகுது. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் கடைசியில் ஹீரோவோட டோனர் டீட்டெயில்ஸ்லாம் ஃப்ரெண்டுக்கு கிடச்சிருக்கும். அவன் அதை ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட அப்பா வீட்டு முன்னாடி போய் நின்றுருப்பான். இன்னுமே அவனுக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் டோனர்னு தெரியாது. ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒருத்தர் தான் நினச்சிட்டு இருக்கான். பாய் ஃப்ரெண்டோட அப்பாவும் உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறாரு. ஹீரோயின் அங்கே தான் இருக்கா. ஹீரோ நைஸாக பேசி ஹார்ட் கொடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு, என்ன தனியாக இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் இல்லையான்னு கேட்குறான். அவரும் குடும்பமாக இருக்க எனக்கு கொடுத்து வைக்கலப்பா, என் ஒய்ஃப் என்னை விட்டு போயிட்டா, என் பையனும் இறந்து போயிட்டான், ஆனால் இப்போ குடும்பம்னு எனக்கு சொல்லிக்க இவ ஒருத்தி தான் அப்படின்னு ஹீரோயினை காட்டுறாரு. இவன் முழிக்கவும், உங்களுக்கு தெரியாதா, என் பையனுக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு, அதுக்குள்ளே அவன் இறந்துட்டான்னதும் தான் நமக்கு ஹார்ட் கொடுத்தது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட்னு தெரியுது. இவனுக்கு ஒரே ஷாக்கு. பாய் ஃப்ரெண்டோட அப்பா வேற, எனக்கு உன்னை பார்க்கும்போது கூட என் பையன் மாதிரி தான் இருக்கு, அவனும் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் ஒரு லாலிபாப்பை வாயில் வச்சு சுற்றிட்டு இருப்பான்னு சொல்ல ஹீரோ பட்டுன்னு வாயில இருந்த லாலிபாப்பை எடுத்துட்டான். ஒரு மாதிரி வேர்க்குது, நெஞ்சு வலிக்குது போல ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, டாக்டரை கூப்பிடணுமான்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட ஹார்ட்டை தான் நமக்கு வச்சிருக்காங்கன்னு அவனுக்கு ஏற்றுக்கவே முடியல. இன்னொரு பக்கம் அவன் ஜூனா டைரக்டர் யூன் 3 பேரும் சேர்ந்து ஹீரோவை எதிர்க்க போகிறாங்க. ஹீரோ இப்போவே ஃபேக்ட்ரியில் உள்ளவங்க கிட்டலாம் நல்ல பேர் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு டைரக்டர் யூன் சொல்கிறாரு. அதை கேட்டது அவ்வளோ சீக்கிரமாலாம் அவனை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு அவங்களுக்கு தெரியாதான்னும் போது அதெல்லாம் சரிதான், ஆனால் செக்ரட்டரி இதுக்காக ரொம்ப வேலை பார்க்குறாங்க, லீவு நாளில் கூட யூனியனில் உள்ள ஆளுங்களை தான் போய் பார்த்துருக்காங்க, அவனை எப்படியாவது சேர்மன் ஆக்கிடுவாங்க போலன்னு சொல்ல இந்த லீக்கு ஹீரோயின் இதில் இறங்கிட்டான்னது ரொம்ப கோவம் வருது. இப்போ அப்படியே நைட் ஆகிடுச்சு. ஹீரோயின் ஒரே ஏரியா தானே, அதனால அவங்க ஒரே காரில் தான் ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. கார் ஓட்டுறது ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால இப்போ போகிற வழியில் நாம டாக்டரை பார்த்துடலான்னு ஃப்ரெண்டு சொல்கிறான். ஆனால் ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறான். டேய் சும்மா ஒரு வாட்டி அவரை பார்த்துட்டு போயிடுவோன்னு சொல்லும்போது நான் நல்லா தான் இருக்கேன் சொன்னா கேளுன்னு கோவப்படுறான். ஃப்ரெண்டும் சரின்னு விட்டுட்டான். ஹீரோயின் பின்னாடி சீட்டில் தானே உட்காந்துருக்கா, அவள் பக்கத்தில் தான் அந்த லாலிபாப் வச்சு செஞ்ச பொக்கே கிடக்குது. அதை பார்த்துட்டு இது என்ன ஏதோ கிஃப்ட் மாதிரி இருக்குன்னு கேட்கும்போது ஹீரோ, உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் லாலிபாப் ரொம்ப பிடிக்குமான்னு கேட்குறான். ஆமாம், அவன் எப்போவுமே வாயில் ஒரு லாலிபாப்போட தான் சுற்றுவான். 8 வருஷத்துக்கு முன்னாடி சிகரெட்டை விட்டதுலேருந்து அவனுக்கு இந்த பழக்கம்னு சொல்கிறா. அப்போ அதனால தான் நமக்கு இந்த லாலிபாப் பிடிச்சிருக்கு போலன்னு அவனுக்கு தோணுது. ஹீரோயினும் அவள் பாய் ஃப்ரெண்டும் வாங்கணும்னு நினச்ச வீடை இவன் வாங்கினது, அவள் கையில் அடிப்பட்டப்போ இவன் கண்ணில் தண்ணி வந்தது, பாய் ஃப்ரெண்டோட அப்பாவை பார்த்தோன்னே இவனுக்கு மயக்கம் வந்தது, எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். இப்போ தான் அதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு புரியுது. வீட்டுக்கு போனதும் ஃப்ரெண்டுக்கிட்டே இது எல்லாத்தையுமே சொல்கிறான். ஃப்ரெண்டால் நம்பவே முடியல. எப்படிடா இப்படிலாம் நடந்திருக்குன்னு அவனுக்கும் ஒரே ஆச்சரியம். ஹீரோ, எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது, நான் நானாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே இவனுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் மேலேயும் டவுட் இருக்குன்னு சொல்கிறான். அதாவது நமக்கு அவளை பிடிச்சிருக்கா, இது லவ் தானா இல்லைனா இந்த ஹார்ட் தான் நம்மளை இப்படி பண்ண வைக்குதான்னு அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவள் கூட பிஸ்னஸ் விஷயத்த மட்டும்தான் பேசணும், நிஜமாவே நமக்கு அவளை பிடிச்சிருக்கா என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறான். அப்போ எதிர்த்தாப்புல ஜூன் அவரா, இவ வேறையா அப்படின்னு நினைக்கும் போது, என்னப்பா மூழ்கிட்டு இருக்க கப்பலை காப்பாற்றலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நீ யார்கிட்ட மோதிட்டு இருக்கன்னு தெரியுமா, கோல்டு பார்ட்னர்ஸ் கூட 20% ஷேரை வச்சுக்கிட்டு நீ எப்படி சேர்மன் ஆக போற நாங்களும் பார்க்குறோன்னு சொல்லிட்டு போறா. இவகிட்ட பேசின கடுப்பில் கேபினுக்கு போனா ஹீரோயின் நல்லா சிரிச்சுட்டே வாங்க சார்னு வெல்கம் பண்ணிட்டு நிற்கிறா. ஐயையோ சிரிக்கிறாளே, இவ சிரிச்சா நமக்கு எதுக்கு இப்படி ஹார்ட்டு துடிக்குது, எல்லாம் அந்த பயப்புள்ள பார்க்குற வேலை தான் அப்படின்னு ஹார்ட்டு திட்டிட்டு எதுக்கு இப்படி காலங்காத்தால ஈனு நிற்கிற அப்படின்னு கோமா கேட்குற மாதிரி சொல்கிறான். அவள் சாரி சார்னு சொல்லி அமைதி ஆயிட்டா. அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது நான் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை அவன் கொண்டு வந்தால் போதும் அப்படின்னும் போது நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், டீ குடிக்கிற அந்த 10 நிமிஷத்தில் அதை நான் சொல்லி முடிச்சிருவேன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் என்ன விஷயம்னு கேட்குறான். இப்போ பார்த்தா ஹீரோ கிட்ட 20% ஷேர் இருக்கு, அதை வச்சு அவன் சேர்மன் ஆக முடியாது, இன்னும் 30% வேணும்ல, அதுக்கு மீதி இருக்கிற ஷேர் ஹோல்டர் இவனுக்கு ஓட் பண்ணணும். ஆனா இப்ப யாருமே இவனுக்கு ஓட் பண்ற எண்ணத்திலே இல்ல, அதனால யூனியன்ல இருக்கிறவங்கள ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண வச்சா ஷேர் ஹோல்டர்ஸும் ஹீரோக்கு ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அதை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு நீங்க எனக்கு லீவ் கொடுத்தப்போ நான் ஃபேக்டரிக்கு போய் யூனியன் லீடரை தான் போய் பார்த்து பேசினேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்றா. இவன் முன்னாடி எமோஷனல காட்டக்கூடாதுன்னு பிசினஸ் பத்தி மட்டும் தானே பேசணும்னு நினைச்சிட்டு வந்திருப்பான். உங்களுக்காகன்னு சொன்னதும் எது எனக்காகவா அப்படின்னு உருகிட்டான்.
பக்கத்துல உட்காந்து இந்த ஃப்ரெண்டுக்கு சிரிப்பா வருது. அப்புறம் நாளைக்கு ஃபேக்டரிக்கு போய் யூனியன்ல இருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்து நம்ம 2 பேருமே பேசுவோம் அப்படின்னு சொல்றா. இப்ப அடுத்து ஒரு மீட்டிங் நடக்க போது. ஹீரோயினும் அவ கூட வேலை பார்க்குற செக்ரட்டரிஸும் கான்ஃபரன்ஸ் ரூம்ல எல்லா ஃபைலையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது லீ அங்க வந்து மித்த பொண்ணுங்க கிட்ட நீங்க கொஞ்சம் வெளியே போங்க, நான் இவங்க கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி மத்தவங்கள அனுப்பி விட்டுட்டு இன்னைக்கு சாயங்காலம் 1 மணி நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணு, நான் உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும்னு சொல்றான். அவ அமைதியா நிக்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோ ஃப்ரெண்ட் அவன் கிட்ட டேய் என்னடா பேசிட்டு வந்தோம், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, அவளை பார்த்தாலே ஒரு வேலையும் பார்க்க மாட்டேறடா, என்னதான் பண்ண போறியோன்னு சொல்லிட்டு 2 பேரும் வரண்டால நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கூட 2 பொண்ணுங்க வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து ஹீரோயினையும் லீயையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது இவங்க காதுல விழுது. உடனே ஹீரோ ஒட்டு கேட்கறதுக்கு போயிட்டான். இந்த 2 பொண்ணுங்களும் சேர்மனுக்கு கீழே தானே வேலை பார்த்தாங்க, அதனால இப்ப லீக்கு கீழே தான் வேலை பார்க்கறாங்க. ஒரு பொண்ணு லீயோட டேபிள்ல ரிங்க பார்த்துச்சான். ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ண வாங்கி வச்சான்ல, அந்த ரிங்கா தான் இருக்கும். அப்புறம் இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ண சொல்லியிருக்கானா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு அவர் ப்ரொபோஸ் பண்ணதான் போறாரு அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ஹீரோக்கு தாங்க முடியல. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் கத்துறான். இப்ப நைட் ஆகுது. லீ சொன்ன மாதிரியே ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டா. ஹீரோயினுக்கு லீ மேல இன்னும் கோவம் தான். மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு தான் உட்காந்துருக்கா. லீ உனக்கு தலையில அடிப்பட்டது எப்படி இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறான். அவ இதுக்குதான் கூப்பிட்டியா, என்னன்னு சீக்கிரம் சொல்லுன்றா. ஹீரோ ஹெர்மியாவை காப்பாத்துவான்னு நீ நம்பிட்டு இருக்கியான்னு கேக்குறான். முடியவே முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, அதான் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. இதுக்கு முன்னால் அவனுக்கு ஒரு பவர் இருந்துச்சுன்னா அது கோல்டு பார்ட்னர்ஸ் மூலமா வந்தது. இப்ப அவன் வெறும் கூடுதான், நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்றான். உன்னோட விஷயத்துலதான் நான் நினைச்சது நடக்கல, நான் ஃபேக்டரியில உள்ளவங்களாம் உன்னை எப்படி நம்பணும், இனிமே இந்த மாதிரிலாம் என்னை கூப்பிட்டு பேசாதுன்னு சொல்றா. அவன் டக்குன்னு இது எல்லாத்தையுமே நான் விட்டுடுறேன்னு சொன்னா நீ என் கூட இருப்பியான்னு கேக்குறான். அவன் என்ன சொன்னாலாம் காட்டல. அதுக்குள்ள இங்க கட் பண்ணி ஹீரோவை கட்டுறாங்க. அவனுக்கா வேலையே ஓட மாட்டேங்குது. 2 பேரும் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சது லீ ப்ரப்போஸ் பண்ண போறான்னு வேற நினைச்சிட்டு 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். நாளைக்கு யூனியன்ல உள்ளவங்க எல்லாம் பார்க்க போகணும்னு ஹீரோயின் சொன்னால, யார் யார் யூனியன்ல இருக்கா அவங்கள பத்தின விஷயத்தெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டா எடுத்து ஹீரோயின் கொடுத்துருந்துருக்கா. அந்த ஃபைலை எடுத்து பார்க்கும்போது மேல உங்களுக்காக நான் இந்த ரிப்போர்ட்டை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கி நோட்ல எழுதி வச்சிருக்கா. இதுலயும் உங்களுக்காக அப்படின்னு இருக்க பார்த்த உடனே அப்படியே உருகிட்டான். இல்ல இல்ல இப்படி நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு கிடந்து கத்திட்டு கிடக்கான். அப்ப அவனோட வீட்டு சாவி கண்ணில் படுது. அதே பார்த்துட்டு ஏதோ யோசிக்கிறான். இப்ப இங்க கட் பண்ணி திரும்ப ஹீரோயின் லீய கட்டுறாங்க. லீ ஹீரோயின் கிட்ட நானே நினைச்சாலும் என்ன நிறுத்த முடியல, நீ தான் என்ன நிறுத்தணும், நீ என் கூட இருந்தா நான் எல்லாத்தையுமே விடுறதுக்கு தயாரா இருக்கேன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரான். அவன் நல்லா தெளிவா இருக்கா. நான் உன் கூட இருந்தாலும் உன்னால இது எதையுமே விட முடியாது, அப்படியே விட்டாலும் திரும்பவும் நீ இதே இடத்துக்கு தான் வருவ, நீயா நினைச்சா மட்டும்தான் மாற முடியும்னு சொல்லிட்டா. அப்ப அவனுக்கு தான் உதவி பண்ணுவேன்னு சொல்ற அப்படித்தானே, ஏன் அவனுக்காக நீ ஏன் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். இவ ஏன்னா உன்னை விட அவருக்கு தான் நிறைய உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அவன் மூஞ்சி கொஞ்சம் சோகமாயிட்டு என்னை மன்னிச்சிடு, எப்படினாலும் அதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கால் வருது. யான்னு பார்த்தா ஹீரோ தான். போன் பண்ணி நீ எங்க இருந்தாலும் உடனே இங்க வா, என்னோட வீட்டு சாவியை தொலைச்சிட்டேன், வீட்டுக்குள்ள போக முடியல, நீ தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அதனால சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பதில் சொல்றான்னு கூட கேட்கல, காலை கட் பண்ணிட்டான். பயப்புல வீட்டுக்குள்ள தானே இருந்துச்சு, வேணும்னே இப்படி பண்ணுது. இவளுக்கும் இங்க இருந்து போறதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. அவசரமான வேலை, நான் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப லீ அவளை நிறுத்தி நான் சொல்றத கவனமா கேட்டுட்டு போ, அவனை நான் அழிச்சே தீருவேன், ஹெர்மியால அவன் இன்வெஸ்ட் பண்ண ஒரு பைசாவை கூட அவனால திரும்ப எடுக்க முடியாத மாதிரி நான் அவனை வெளியே தள்ளுவேன் அப்படின்னு ரொம்ப வில்லத்தனமா சொல்றான். அவன் எதுவுமே சொல்லல. அங்கிருந்து டக்குன்னு கிளம்பிட்டா. அங்க ஹீரோவோட வீட்டுக்கு போனா அவன் சாவியை பைக்குள்ள வச்சுட்டு வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கான். இவ போய் டூப்ளிகேட் சாவி செய்யறவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இன்னும் 40 நிமிஷம் ஆகுமா, கடை கொஞ்சம் தூரமா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில நிக்கிறாங்க. அவ எப்படி சாவி காணாம போச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் டக்குன்னு ஏன் நீ லீ கூட டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்ததை கெடுத்து உனக்கு வர வச்சிட்டேன்னு உனக்கு கோவமான்னு கேட்கிறான். நான் லீ கூட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் போது நீ தானே போன்ல சொன்ன அப்படின்னு அவளையே நம்ப வச்சுட்டான். அப்படி அவன் என்னதான் சொன்னான், எதை பத்தி பேசுனீங்க, ஃபியூச்சர் பத்தின டிஸ்கஷனா அப்படின்னு நைஸா கேட்கிறான். அவ நீ என் கூட இருந்தா எல்லாத்தையுமே விட்டுடுவேன் லீ சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப அவன் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தானா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவை ஒத்த பைசா இல்லாம இந்த கம்பெனியை விட்டு வெளியில அனுப்பேன்னு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி தான் பேசிக்கணும் அப்படின்னும் போது ப்ரொபோஸ் பண்ணிட்டான் போல, இவ்வளவு அக்செப்ட் பண்ணிட்டா போல அப்படின்னு நினைச்சிட்டு டக்குன்னு என்ன சொல்ற அப்படின்னு பாதற பையில இருந்து சாவி விழுந்துருச்சு. ஆனா இவன் பையில இருந்து தான் விழுந்ததுன்னு அவ பாக்கல. இது உங்க வீட்டு சாவி தானே அப்படின்னு சாவி எடுத்து பாக்குறா. அவன் இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறான். பாருங்க உங்க வீட்டு சாவி தான், ஓபன் பண்ணா தெரிஞ்சிடும் அப்படின்னு கதவு கிட்ட போக பார்க்க விடவே மாட்டேங்கிறான். அங்கிட்ட இங்கிட்ட போய் மறைக்கிறான். ரெண்டும் அப்படியே போராடி கட்டி பிடிச்சு விழுந்துருச்சுங்க. அவன் எந்திரிக்க பார்க்கும்போது விடவே மாட்டேங்கிறான். இவ கிட்ட இருந்தாலே அவனுக்கு ஹார்ட் ஸ்பீடா துடிக்குது. உனக்கு அந்த சத்தம்
கேக்குதா அப்படின்னு வேற கேக்குறான். அவ சார் அப்படின்னு சொல்ல வரும்போது, எதுவும் கேட்காத, நீ என்ன கேட்டாலும் என்கிட்ட பதில் இல்ல, கொஞ்ச நேரம் அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 படுத்திருக்குதுங்க. இன்னொரு பக்கம் லீ, அவனுக்கு உன்னை விட அவருக்கு தான் இதுல உரிமை அதிகம் அப்படின்னு சொன்னதுதான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ரொம்ப உக்கிரமாகறான். அப்படியே இன்னைக்கு நைட் முடியுது. அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. கெமிக்கல் கலந்த ஆளை கட்டுறாங்க. அவர் கோமா ஸ்டேஜ்ல தானே இருக்காரு, இன்னுமே கண்ணு முழிக்கல. அவரோட வண்டியை செக் பண்ணதுல ஆக்சிடென்ட் பண்ணதுக்கான எந்த ஆதாரமுமே இல்லைன்றதுனால அவரை ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் கேஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஆனாலும் இவருக்கு தானே ஏதோ ஒரு விஷயம் தெரியும். அதனால லேடி டிடெக்டிவ் ஹாஸ்பிட்டல் வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட அவர் எந்திரிச்சா சொல்லுங்க, நாங்க விசாரிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ, நேற்று ஹீரோயின் சொல்லியிருந்தால இன்னைக்கு யூனியன்ல உள்ளவங்களெல்லாம் பாக்குறதுக்கு போலாம் அப்படின்னு. அவ போலான்னு சொன்னது 2 பேரும் அங்க போறதுதான். ஆனா ஒன்னா போலான்லாம் இல்ல, அவ ஃபர்ஸ்டே போயிட்டா. இது தெரிஞ்ச உடனே ஹீரோ, நேற்று ஒன்னா போலான்னு சொன்னா என்ன அதுக்குள்ள என்ன விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்கான். டே, ஒன்னா போலானா சேர்ந்து போலான்லாம் சொல்லல, இன்னைக்காவது அவ முன்னாடி உருகாம நாம பேசிட்டு இருந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கார்ல கிளம்புறாங்க. ஃபேக்டரிக்கு இவங்க ஏற்கனவே போயிருக்காங்க. ஆனா கரெக்டான ரூட் தெரியல, மேப் போட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா மேப் காட்டுறது வேற ரூட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்த இடத்துலயே திரும்ப திரும்ப சுத்திட்டே இருக்காங்க. இவங்களை திரும்ப திரும்ப ரவுண்ட் அடிக்க வச்சுட்டே இருக்கு. என்ன இப்படி ஆகுதுன்னு ஹீரோ அந்த ரூட்டை பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ தோணுது. டேய், ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துன்னு 2 பேரும் கீழே இறங்கி பாக்குறாங்க. பார்த்தா இந்த இடம் தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்த இடம். அங்க நிக்கும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் கனவுல ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குற மாதிரியே வந்துட்டு இருக்குமா, அது தெரியுது. இந்த இடத்துலதான் சொல்றான். அவனுக்கு அப்படியே மூச்சு வாங்குது. ஃப்ரெண்டு மெதுவா காருக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டான். அப்போ லீயோட அப்பா நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் தானே அந்த ஃபேக்டரிக்கு செக்யூரிட்டி. அவரை டப்புன்னு பிடிச்சி வண்டியில ஏற்றி ரூட்டு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ புலம்புற மாதிரி, என் கனவுல வந்த இடம் இதுதான், நான் இந்த இடத்துல தான் ரத்த வெள்ளத்துல மயங்கி கிடந்தேன், அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரான். இதை லியோட அப்பா கேட்டுட்டு ஒரு மாதிரி பயப்படுறாரு. ஃபேக்டரி வந்துருச்சு. கரெக்டா இவங்க எல்லாருமே காரை விட்டு இறங்கும் போது அங்க லீ வந்து நிக்கிறான். இவன் அப்பா ஹீரோ கார்ல இருந்து வரதை பார்த்துட்டு, நீங்க என்ன அந்த கார்லன்னு கேட்க, அவரும் வழி மாதிரி வந்துட்டு இருந்தாங்க, அதான் வழி சொன்னேன்னு சொல்லிட்டு நிக்க, நீங்க போங்கப்பா நான் இவங்க கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பாவை அனுப்புறான். கரெக்டா ஹீரோயினும் சார் வாங்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டே வரா. பக்கத்துல லீ இருக்கிறத பார்த்தோன்னே மூஞ்சி மாறிட்டு லீ கிட்ட, நீ எப்படி இங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் தானே இந்த கம்பெனியோட சேர்மன், நான் வரலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது. பேசினதுமே ஒரு மாதிரி பதட்ட ஆயிட்டா. என்னன்னு போய் பார்த்தா யூனியன்ல இருந்து ஹீரோ கிட்ட பேச வந்தவங்களாம் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே மீட்டிங் ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் என்ன ஆச்சு, ஏன் போறீங்கன்னு கேட்கும்போது யாருமே எதுவுமே பதில் சொல்லல, மூஞ்ச தூக்கிட்டு போறாங்க. கடைசியா பாய் ஃப்ரெண்டோட அப்பா வராரு. அவர்கிட்ட என்னன்னு கேட்கும்போது அவர் ஒரு பேப்பரை கட்டுறாரு. ஹெர்மியாவோட பொருள் எல்லாம் வாங்கி வித்துட்டு இருந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாத்தையுமே ஹீரோ தானே கெடுத்து விட்டு இருந்திருப்பான். அது எல்லாத்தையும் ப்ரூஃபோட பேப்பர்ல பிரிண்ட் போட்டு யூனியன் மெம்பர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. எல்லா லீயோட வேலை தான். பாய் ஃப்ரெண்டோட அப்பா இருந்துட்டு, நானும் அவங்கள எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணலான்னு தான் பார்த்தேன், ஆனா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னால என்ன பேச முடியும், இதெல்லாம் எதுவுமே வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஹீரோ உடனே லீய போய் பார்த்து, நல்ல வேலை சேர்மன் கிட்ட நான் தோக்கல, அவரோட நாய் கிட்ட தான் தோத்துருக்கேன்னு பேசுறான். லீ அதுக்கு, நீ மட்டும் என்ன கோல்டு பார்ட்னரோட நாய் தானே, அப்புறம் இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நான் எதுவுமே புதுசா பண்ணவே இல்லை, நீ என்ன பண்ணியோ அதை தான் அவங்களுக்கு சொன்னேன்றான். ஓ அப்படியா, அப்ப நான் நீ பண்ண விஷயத்த சொல்லட்டுமா, அந்த கெமிக்கல் கலந்த விஷயத்த சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, கோல்டு பார்ட்னர்ல இருந்துட்டு இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணா ஹீரோக்கு தான் பெரிய கேஸ் வரும், அதனால நிறைய நஷ்ட ஈடு கட்ட வேண்டியது வருமா, ரிஸ்க் எடுப்பியா அப்படின்னு கேட்கும்போது, என்னை பத்தி உனக்கு தெரியும் தானே, நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்த, ஒத்த பைசா இல்லாம ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு பண்ணுவேன், என்னை பத்தி உனக்கு தெரியும் தானேன்றான். இப்படியே மாத்தி மாத்தி சண்டை போட்டு அடுத்து ஹீரோயின் கிட்டே வந்துட்டானுங்க. லீ இருந்துட்டு, நீ சேர்மன் ஆகி ஹீரோயின் கூட இருப்பேங்கிறத என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல, அதை நடக்கவே விட மாட்டேன், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு மிரட்டுறான். வெளியில ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இப்பதான் லீ கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு வரான். 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டீங்களான்னு ஹீரோயின் கேட்கும்போது, அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது, அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு கத்திட்டு, நீ என்ன அவ்வளோ பெரிய அழகியா, உன்னை பார்த்தா ஏன் எல்லாரும் விழுறாங்க, பாக்குறதுக்கு நெத்திலி கருவாடு மாதிரி இருந்துட்டு எல்லாரையும் வசியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்துறான். இதுல வேற லீ கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது லீ ஒரு செம்மையான டைலாக ஃபர்ஸ்டே சொல்லிட்டானா, அந்த டைலாக நான் சொல்லியிருக்கணும், எனக்கு ஏன் தோணாம போச்சுன்னு வேற கத்திட்டு நிக்கிறான். ஃப்ரெண்டு தான், சரி போதும்டா நம்ம போவோம் அப்படின்னு கிளம்ப போகும்போது அங்க ஒரு கார் வந்து நிக்குது. லேடி டிடெக்டிவும் அவங்க கூட வேலை பார்க்குற இன்னொரு டிடெக்டிவும் வந்து இறங்குறாங்க. அவங்க ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட விஷயத்தை பத்தி தான் ஏதோ பேச வந்திருக்காங்க, நல்லாவே தெரியுது. ஹீரோவும் ஃப்ரெண்டும் கார்ல அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. போற வெளியில ஃப்ரெண்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேஸ் பத்தி தான் ஏதாவது அப்டேட் பண்றதுக்காக வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு அப்போதான் ஸ்ட்ரைக் ஆகுது, ஒருவேளை நமக்கு வந்துட்டு இருக்க கனவுக்கும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமான்னு. ஃப்ரெண்டு கிட்ட, ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனது நம்ம இன்னைக்கு ரூட் தெரியாம நின்றுட்டு இருந்தோமே அந்த இடமான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்றான். அங்க லேடி டிடெக்டிவ் ஹீரோயினையும் அவ பாய் ஃப்ரெண்ட் அப்பாவையும் கூப்பிட்டு, பாய் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து போகல, யாரோ அவனை சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற உண்மையை சொல்லிட்டாங்க. ஹீரோயினுக்குலாம் ரொம்ப அழுகையா வருது. ஃபர்ஸ்ட் நாங்களே இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் தான் நினைச்சோம், அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் இது ஒரு கொலை எங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது,
அந்த கெமிக்கல் கலந்த ஆள் மட்டும் எந்திரிச்சிட்டா சீக்கிரமாவே இந்த கேஸை நாங்கள் முடிச்சிடுவோம்னு சொல்றாங்க. பையன் ஆக்சிடென்ட்ல இறந்ததே அப்பாவால் தாங்க முடியல. இப்போ அது கொலைன்னு தெரிஞ்சதும் பாய் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத லியோட அப்பா ஓரமா நின்று கேட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன தப்பு பண்ணாருன்னே தெரியல, நடுங்கிட்டு நிக்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பாய் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனது நம்ம தொலைஞ்ச அந்த இடமா விசாரிக்க சொல்லியிருந்தான்ல. ஃப்ரெண்டு அதை கேட்டுட்டு வந்து, ஆமாடா அதே இடம் தானா, அது மட்டும் இல்ல அங்க நடந்தது ஆக்சிடென்ட் கிடையாதான் கொலையான்னு சொல்றான். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஹார்ட் ஒரு கொலை செய்யப்பட்டவனோட தான் ஹீரோக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நேத்து தான் ஹீரோயின் கிட்டேயும் இந்த விஷயத்தெல்லாம் டிடெக்டிவ்ஸ் சொன்னாங்க அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, அப்ப அவ ரொம்ப அப்செட்டா இருப்பாளே, அதை நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. ஆமா நான் எதுக்கு கவலைப்படணும், என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். அப்புறம் ஆஃபீஸ்க்கு போனதும் ஹீரோயினை பாக்குறான். அவன் வழக்கம் போல சிரிச்சுட்டே வந்து குட் மார்னிங் சொல்றா. இவனுக்கு என்ன எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறான்ற மாதிரி தோணுது. நீ நல்லா தான் இருக்கியா, மூஞ்சி ஒரு மாதிரி டல்லா இருக்குன்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், நான் யூனியன்ல உள்ளவங்க கிட்ட எல்லாம் திரும்ப பேசினேன். அவங்க கூட நீங்க பேசுறதுக்காக சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவங்கள நாம பார்க்க போறோம்னு சொல்றா. இன்னொரு பக்கம் லீ கிட்ட ஜூனா வந்து, ஹெர்மியாவை திவால் ஆக்குறதுலான்னு எங்க சேர்மன் சொல்லிட்டாரு. அதுக்காக நம்ம நம்மளோட பிளானை கொஞ்சம் மாத்த போறோம். அது இதுல இருக்கு அப்படின்னு ஒரு ஃபைலை கொடுக்குறா. அதை லீ எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது, இதுக்கப்புறம் தான் நீங்க இன்னும் ஆக்ரோஷமா செயல் பண்ணணும்னு சொல்றா. அந்த பிளானை பார்த்துட்டு லீ மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது. அப்படி அது என்ன இருக்குன்றது தெரியல. நைட் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் யூனியன்ல உள்ளவங்களெல்லாம் பார்க்க போயிட்டாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு சரக்குன்னு போயிட்டு இருக்கு. சரக்கு மிக்ஸ் பண்றது ஹீரோயின் தான். செம்மையா மிக்ஸ் பண்றா. பண்ணிட்டு என்னமா மிக்ஸ் பண்ற பாருங்க அப்படின்னு அவளே சிரிச்சுட்டே எல்லாருக்கும் ஒரு ஒரு கப்பா எடுத்து கொடுக்குறா. ஹீரோக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறதுனால அவன் குடிக்க கூடாது. மற்ற எல்லாருமே நல்லா குடிச்சிட்டு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட அப்பா, நீ எல்லாம் எங்களை படுத்தின பாட்டுக்கு நாங்கள் எப்படி உன்னை நம்ப முடியும்? ஃபேக்ட்ரிக்கு வந்து என்ன சொன்ன, நாங்கெல்லாம் குப்பையா, எங்களெல்லாம் க்ளீன் பண்ண தான் வந்திருக்கியா, என்னென்ன பேச்சு பேசினேன்னும் போது அவன் இப்போ நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லலான்னு வரும்போது ஹீரோயின் அவனை நிறுத்தி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அங்கிள், நம்மளை என்னென்ன பாடுபடுத்தினாரு, இந்த கம்பெனியை திவாலாக்குறதுக்கு எவ்வளோ சின்சியராக இருந்தார் அப்படின்னு நெகட்டிவாக பேச போகிற மாதிரி சொல்லி இப்பயும் அதே மாதிரி தான் இருக்காரு. அவரோட சின்சியாரிட்டி மாறவே இல்லை. இப்போ இந்த கம்பெனியை காப்பாற்றணும்னு வந்திருக்காரு. அதை கண்டிப்பாக அவர் பண்ணுவார். எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்கு. நீங்களும் அவரை நம்பணும்னு ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறா. எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. சரக்கு பார்ட்டி முடிச்சு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் நிறைய குடிச்சு போதையாகி ஹீரோ கூட ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கா. அவளுக்கு வாந்தி வர மாதிரியே இருக்கு. ஹீரோவை பார்த்து திரும்ப, அவன் அதை மட்டும் பண்ணிடாதமா அப்படின்னு மண்டையை அந்த பக்கம் திருப்பி விடுறான். அவள் அப்படியே வாந்தி எடுக்க அப்புறமா அது பண்ணுவா. டப்புன்னு மடியில் படுத்துட்டா. இவனுக்கு திரும்ப ஹார்ட் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் என்ன நினச்சிட்டு வந்தேன், இப்படி ஆகுது, இன்னைக்கும் தோத்துட்டோமா? இந்த அழகான ஃபீலிங்ஸ் அவன் ஹார்ட்னால இல்லாமல் என்னோடதான் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் அப்பா வீட்டில் தான் எல்லாருமே தங்குறாங்க. ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட அப்பா, ஹீரோ ஃப்ரெண்டுன்னு 3 பேரும் ஒரே ரூமில் படுத்திருக்காங்க. ஒரே கொரட்டா சத்தம். ஹீரோக்கு தூக்கமே வரல. மெதுவாக எழுந்து ரூமை விட்டு வெளியில் வரான். புது ப்ராஜெக்ட்கான ரிப்போர்ட்னு ஹீரோயின் 2 ஃபைலை கொடுத்தாளா, அது டேபிளில் இருக்கு. அதை உட்காந்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோயின் அங்கே வரா. 2 பேரும் ஒன்றா உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க. ஹீரோ நைஸா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கேஸ் பற்றி கேட்டுட்டு கஷ்டமாயிட்டா, எப்படி இருக்கன்னு கேட்குறான். அதுக்காக அவன் எப்போவுமே சொல்லுவான், எப்படி சந்தோஷம் நிலச்சிருக்காதோ அதே மாதிரி தான் சோகமும், எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். எனக்காகவும் சிலர் இருக்காங்க, அவங்களுக்காகவாவது நான் வாழ்வேன், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறா. அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஹீரோ எந்திரிச்சு அந்த ஏரியாவில் வாக்கிங் போகிறான். சுற்றி எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஃபேமிலியோட ஒன்றா போயிட்டு இருக்காங்க. பார்க்கில் குட்டீஸ் விளையாடுறாங்க, சேர்ந்து சாப்பிட்றாங்க. எல்லாத்தையுமே பார்க்கும்போது நாமளும் இப்படி இருக்கணும்னு அவனுக்கு தோணுது. அப்போ கரெக்டாக ஹீரோயின் வந்து, உங்களுக்கு மாத்துறதுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு கவரை நீட்டிட்டு நிற்கிறா. அவளை பார்த்ததும், நமக்கு நிஜமாவே இந்த நிமிஷத்தில் என்ன வேணும், இவ கூட இருக்கிறது தானே, நமக்கு பிடிச்சிருக்கோ இந்த ஹார்ட்டுக்கு பிடிச்சிருக்கோ, இதை நாம ஏற்றுப்போம் அப்படின்னு நினைக்கிறான். சிரிச்சுட்டே ட்ரெஸ்ஸை வாங்குறான். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு தான் ஓட்டிங் நடக்க போகுதான். ஹீரோ கிட்ட 20% ஷேர் இருக்கு. இன்னும் 2 டேரக்டர் சப்போர்ட் பண்றாங்க. அவங்க கிட்ட 24% இருக்கு. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் தான் தேவைப்படுது. யூனியன் லீடர்ஸ் கிட்டயும் ஓட்டிங் பவர் இருக்கு போல. அவங்களும் ஹீரோக்கு ஓட் பண்ணா ஹீரோ சேர்மன் ஆயிடலாம். அதான் யூனியன் லீடர்ஸ் கிட்ட பேச ஃபேக்டரிக்கு கிளம்பி போயிருக்கான். கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கு. என்ன பேசணும்னு ஒரு லெட்டர்லயே எழுதி வச்சிருக்கான். அதை வாசிச்சுட்டே நிற்கும்போது அப்பான்னு ஒரு குட்டி பையன் வாய்ஸ். என்னன்னு பார்த்தா, இவன் சின்ன வயசா இருந்தப்போ அப்பா கூட இந்த இடத்துல பேசிட்டு நடந்து வந்திருப்பான். அந்த விஷயம் ஞாபகம் வருது. அப்பவே ஹீரோவோட அப்பாவுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு போல. அது என்ன பிரச்சனைலாம் சின்ன பையனா இருக்கிற ஹீரோக்கு தெரியல. ஏன்பா உங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் கேட்குறான். அதுக்கு அவரு, என்னோட இதயத்துல நிறைய பேரை சுமந்துட்டு இருக்கேன்ப்பா. உங்களை, இந்த ஃபேக்டரியை, என்னை நம்பி இருக்கிற ஒர்க்கர்ஸை, இவ்வளோ பேரை மனசுல வச்சுட்டு இருக்கும்போது இப்படிதான் இருக்கும்னு சொல்றாரு. ஏன் வச்சுட்டு இருக்கீங்க, எல்லாரையும் வெளியே அனுப்பிடுங்கன்னும் போது, இல்லப்பா அவங்க இருக்கிறதுனால தான் நானே இருக்கேன். தலைவனுக்கு இந்த மாதிரி பொறுப்புகள்லாம் உண்டு. தலைவனோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை ஹீரோ யோசிச்சு பார்க்கலாம். மீட்டிங் ரூமுக்கு யூனியன் லீடர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இதுல உள்ள 2 பேரை ஆல்ரெடி லீ பேசி கரெக்ட் பண்ணிட்டான். நீங்க நான் சொன்ன மாதிரி பண்ணீங்கன்னா கம்பெனி திவாலானாலும் உங்களோட வேலை நிரந்தரமா இருக்கும்னு நேத்தே பேசி வச்சுட்டான். அவங்க 2 பேருமே இந்த மீட்டிங்ல இருக்காங்க.
எல்லாருமே வந்துட்டாங்க. ஃப்ரெண்டு போய் ஹீரோவை கூப்பிடுறான். ஹீரோக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. கையில ஒரு பேப்பர் வச்சிருந்தானா அதை மறந்து போய் வச்சுட்டு போயிட்டான். மீட்டிங் ரூம்ல எல்லாரும் முன்னாடி போய் நின்றுட்டு பேச ஆரம்பிக்கும் போது தான் பேப்பரை தேடுறான். இல்லைன்னதும் நாமளே தான் பேசி ஆகணும்னு அப்படியே தயங்கி தயங்கி பேச ஆரம்பிக்கிறான். எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஃப்ளோவை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டான். நான் என்னோட சின்சியாரிட்டியை உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு. அதனால நீங்க என் மேல நம்பிக்கை இல்லாம இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் உங்களுக்கு பண்றது இதுக்கு முன்னால எப்படி இருந்தனோ அதை மாதிரி இல்லாம இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்ல இருந்த ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டுக்கும் சிக்னல் கொடுக்குறான். அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இங்க நடக்கிற மீட்டிங்கை லீயோட ஆளுங்க 2 பேரும் வீடியோ காலில் லீயை கனெக்ட் பண்ணி காட்டுறாங்க. அவனும் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ ஒரு பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கல்ல, அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னா, ஏற்கனவே புது ப்ராஜெக்டோட மாடல் ஒன்று ரெடி பண்ணிருப்பாங்கல்ல, அதுதான் ஹீரோ அந்த புது ப்ராஜெக்டை தயாரிக்க போறானா. அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறேன், நீங்க இல்லைன்னா நான் எதுவுமே கிடையாது, அதனால உங்களோட உதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, நீங்கெல்லாம் இல்லைன்னா நான் எதுவுமே கிடையாதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் உங்களை காப்பாற்றணும்னா நீங்களும் என்னை காப்பாற்றணும்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட அப்பா கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வரிசையா எல்லாரும் கிளாப் பண்றாங்க. ஹீரோ மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு போல. இப்ப அப்படி நைட் ஆயிடுச்சு. ஓட்டிங் என்ன ஆச்சுன்னு நமக்கு இன்னும் காட்டல. ரிசல்ட் வந்துருச்சு போல. ஹீரோயின் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு ஹீரோ கிட்ட வரா. பார்த்தா பாதிக்கு மேல ஹீரோக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் குஷி தாங்கல, கத்திட்டு குதிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட லீக்கு செம்ம காண்டு. இப்படிலாம் நடக்கவே கூடாதுன்னு அவன் கடுப்பாயிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ஆல்ரெடி 20% ஷேர் வச்சிருக்கான். 24% இருக்கிற 2 டேரக்டர்ஸும் ஹீரோக்கு ஓட் பண்ணிட்டாங்க. இப்போ யூனியன் ஓட்டும் ஹீரோக்கு கிடைச்சதுனால அவன் தான் இனிமே சேர்மன். அதுவும் இன்னையில இருந்து செம்மையா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ஆஃபீஸ்க்கு கிளம்புறான். போற வழியிலேயே ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் அப்பாவுக்கு கால் பண்ணி அந்த புது ப்ராஜெக்டுக்கான வேலையை சீக்கிரம் பண்ணுங்க, எந்த தாமதமும் இருக்கக்கூடாதுன்னு பேசிட்டே ஆஃபீஸ்க்கு போறான். அங்க இவனை வரவேற்கிறதுக்கு எல்லா டேரக்டர்ஸுமே வாசல்ல நிக்கிறாங்க. இவன் சும்மாவே ஆடுவான். சேர்மன் ஆயிட்டா என்ன பண்ணுவான்? எல்லாரையும் மீட்டிங் ரூமுக்கு வர வச்சு, உங்களெல்லாம் வேலையில வச்சிருக்கணுமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சேன். சரி, நீங்க 30 வருஷமா இங்க தானே தரையை தேய்ச்சிட்டு இருக்கீங்க, அதனால தான் இப்போதைக்கு உங்களை வீட்டுக்கு அனுப்பல. ஆனா சேலரி கம்மியாகும், போனஸ் கிடையாது, 3 வருஷத்துக்கு ஒருக்கா உங்களை ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீயை பார்த்து, இவனை டிஸ்மிஸ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேட்கறான். லீயை அனுப்ப போறான் போல. மீட்டிங் முடிஞ்சு அவனோட சேர்மன் ரூமுக்கு போறான். ஹீரோயினுக்கு மூஞ்சில் அவ்வளவு பெருமை. அவ கூட வேலை பார்க்குற எல்லாருமே அவனை வரவேற்கிறதுக்காக ரூம் முன்னாடி நிற்கிறாங்க. அவனும் சிரிச்சுட்டே வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோயினை பார்த்து உன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்பேன்னு செஞ்சு காட்டினானா, அதே மாதிரி இப்போ செஞ்சு காட்டுறான். என்னடா இது எல்லாமே ஈஸியாக நடந்துருச்சுன்னு பார்த்தா இது எல்லாமே லீயும் ஜூனாவும் போட்ட பிளான். ஜூனா ஒரு நாள் லீ கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து, இதுதான் பிளான், இதுபடி தான் நம்ம பண்ண போறோம்னு சொல்லியிருப்பாளா. அதுல இருந்த விஷயம் தான் இப்போ வரிசையாக நடந்துட்டு இருக்கு. ஹீரோவை சேர்மன் ஆக்கி அந்த புது ப்ராஜெக்டை கொண்டு வந்து அந்த ப்ராஜெக்டை வச்சே ஹெர்மியாவை திவாலாக்க போறாங்க. கூடவே ஹீரோ இந்த கம்பெனியில் போட்ட காசும் அவனுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுமா. இதுக்காக தான் லீ யூனியனில் உள்ள 2 பேர்கிட்ட பேசியிருக்கான். அவங்க கிட்ட பேசி எல்லாருமே ஹீரோக்கு ஓட் பண்ற மாதிரி பண்ண வச்சிருக்கான். இவங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துச்சு. அவன் தோக்குற அன்னைக்கு அவனோட முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு லீயோட வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அப்படியே அங்கே கெமிக்கல் கலந்தவரை காட்டுறாங்க. அவர் கண்ணு முடிச்சிட்டாரு. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து வரப்போற எபிசோட்ல ஹீரோ எப்படி தப்பிக்க போறான், கெமிக்கல் கலந்தவர் என்னென்ன உண்மையை சொல்ல போறாருன்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.